விஜய் அவர்களுடைய பிறந்த நாள் நடந்து முடிஞ்சிருக்கு நல்லபடியா. அவர் 51வது வயதுல காலடி எடுத்து வைக்கிற இந்த ஒரு நிலையில ஓடிடி தளத்துல அவருடைய சிறந்த 3 திரைப்படங்கள் வெளியாயிருக்கு. எந்தெந்த திரைப்படங்கள் எந்தெந்த ஓடிடி தளத்துல வெளியாக போகுது அப்படின்றத பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. சோ நீங்க ஒரு விஜய் ஃபேன், அவருடைய பழைய படங்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, நல்ல குவாலிட்டியோட அப்படின்னா நம்பர் 1 கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படம் ஆஹால வந்து வெளியாயிருக்கு. 1996ஆம் ஆண்டு வெளியான இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படம் இப்போ ஓடிடி தளத்துல வெளியாயிருக்கு. ஒரு ஒரு கிராமப்புற பின்னணி, அதுல நக்கல் நையாண்டி சண்டைகள் காதல் இந்த மாதிரி எல்லாம் கலந்த ஒரு 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 ஃபீல் குட் மூவி தான் இந்த கோயம்புத்தூர் மாப்பிள்ளை திரைப்படம். இந்த திரைப்படம் உங்களுடைய ஃபேவரட்டா இருந்ததுன்னா ஆஹா தமிழ்ல நீங்க பார்த்து ரசிக்கலாம். இரண்டாவது 1997ல வெளியான ஒன்ஸ் மோர் திரைப்படம். இதுல நடிகர் திலகம் சிவாஜி அவர்களும் நடிச்சிருப்பாரு. அண்ட் இந்த படம் கொஞ்சம் ஃபன் கம் ரொம்ப ஒரு ஒரு ஃபேமிலி ஓரியன்டட் திரைப்படமாக தான் இருக்கும். இதுல சிம்ரன் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. அவங்களுடைய ஜோடியுமேவும் ரசிக்கிற வகையில இருக்கும். பழைய தலைமுறை புதிய தலைமுறை அவங்களுடைய காதல் இவங்களுடைய காதல் அது ஒன்றிணைந்த ஒரு திரைப்படமாக இருக்கும். இது சின்ன வயசுல பார்த்த நிறைய பேருக்கு, நிறைய 90s கிட்ஸா இருக்கட்டும் 80s கிட்ஸா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப பிடித்த ஒரு திரைப்படம் தான் இது. அமேசான் பிரைம்ல இப்போ வெளியாயிருக்கு. மூன்றாவதா 2000ஆம் ஆண்டு வெளியான கண்ணுக்குள் நிலவு திரைப்படம். இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர், காதல், ரொம்ப ஒரு பாச உணர்வு இதெல்லாம் கலந்த ஒரு திரைப்படமா இருக்கும். விஜய் அவர்கள் ஒரு மனநோயாளி மாதிரி நடிச்சிருப்பாரு. அண்ட் அது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் அவருக்குள்ள வந்த காதல், அதுக்கப்புறமா அந்த மனநோய் சரியாகிற விதம், அதுக்கு ஒரு பிளாஷ்பேக், அதுக்கு ஒரு 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 கதைக்களம்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த ஒரு திரைப்படம் இருக்கும். முக்கியமா இமான் இசையில இருக்கக்கூடிய பாடல்களா இருக்கட்டும், நடிகை ஷாலினியுடைய நடிப்பு, அவங்களுடைய ரோலா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப நம்ம வந்து ரசித்த ஒரு படம் தான் இந்த கண்ணுக்குள் நிலவு. அண்ட் இந்த திரைப்படம் யூடியூப்ல ஆல்ரெடி இருக்கு. பட் நல்ல ஒரு பிக்சர் குவாலிட்டியோட சன் நெக்ஸ்ட் ஓடிடி தளத்திலையும் நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த 3 திரைப்படங்கள் விஜய் அவர்களுடைய இந்த பிறந்த நாளை ஒட்டி வெளியா இருக்குது. இதுல நீங்க எதை வந்து ரொம்ப பார்க்கணும்னு ஆவலா இருக்கிறீங்க, இல்ல இதை தாண்டி வேற என்ன மாதிரியான விஜய் அவர்களுடைய பழைய திரைப்படங்கள் ஓடிடியில வெளியிடலாம் அப்படின்ற உங்களுடைய சஜஷன்ஸையும் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.